ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து எதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டு நோ த டிரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை த சார்ஜஸ். ஒரு சார்ஜால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிரெக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த லைனை ட்ரான் பண்ணுறதுனால எக்காரணத்தை கொண்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அதோட டிரெக்ஷனை மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணிக்கும், காமிக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலில் உட்காந்துருப்பீங்க, மாடியில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய மைண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அவங்கள நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மைண்டு வந்து எப்படியெல்லாம் போகலாம், ஸ்டெப்ஸ் இறங்கி போகிறது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம், நேரடியாக வந்து ஃப்ளை ஆகி அப்படி டைரெக்டாக அவங்கள்ட்ட போகிறது மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஃபிசிக்கலி அப்படி போக முடியாது, மென்டலி மட்டும்தான் அப்படி போக முடியும். பட் உங்கள் மைண்ட் ட்ராவல் பண்ண அந்த ட்ராக்கை வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மைண்டு மாதிரி தான் ஒரு சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டையும் யாராலையும் பார்க்க முடியாது.